2 பொருள் வச்சு 2 நிமிஷத்தில் ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரெட் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து முக்கோண ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்தி நாட்டு சக்கரை சேர்த்து அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நாட்டு சக்கரை கரையிற அளவுக்கு கொதிச்சா போதும். உங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை பிடிக்கலைன்னா ஜீனி கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வைஸ் மாறாது. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பு வச்சு நல்லா சூடுபடுத்திட்டு நெய்யோ அல்லது பட்டரோ ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் எடுத்து அதில் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இது வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா ப்ரெட்டை வந்து நம்ம நாட்டு சக்கரையில் போடும்போது அது கரைஞ்சி அல்வா மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து போடுங்க. அப்போ தான் வந்து ப்ரெட்டு வந்து கரையாமல் நமக்கு அப்படியே வந்து சேஃப் மாறாமல் நமக்கு கிடைக்கும். இப்போ டோஸ்ட் பண்ண ப்ரெட்டு எல்லாம் ஒன்றா எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க நாட்டு சக்கரையில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் தான், 2 மினிட்ஸே அதிகம் தான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. கரைஞ்ச உடனே அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பரான சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாம். டக்குன்னு ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.